ஹாய் காய்ஸ், நான் தான் வீரா. இது ஏபி ஜோன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைண்ட் கிராஃப்ட் எபிசோட் என்ன கேம் ப்ளே வீடியோ தான் பார்க்க போகிறோம் காய்ஸ். இது மாதிரி நம்ம நிறையா மைண்ட் கிராஃப்ட் கேம் ப்ளே வீடியோஸ்லாம் பழைய சேனலில் போட்டிருப்போம். இப்போ புது சேனலில், அதாவது இந்த சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைம். ஓகே, ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து மைண்ட் கிராஃப்ட் கேம் விளையாட போகிறோம் காய்ஸ். ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன பண்ணிடலாம்னா ப்ளே கொடுத்துட்டு என்டர் ஆகி புது வேர்ல்டு க்ரியேட் பண்ணலாம் காய்ஸ். நம்ம வந்து புது வேர்ல்டுக்கு என்ன பேர் வைக்கலாம்னா வந்துட்டு ஏபி ஜோன் கேம் பிளேன்னு வச்சிடலாம் கைஸ். ஏபி ஜோன்ஸ் கேம் பிளே, GAMEPLAY கேம் பிளே. இப்போ நம்ம வந்துட்டு சர்வைவல் மோட்லேயே இருக்கட்டும் கைஸ். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு டிஃபிகல்ட்டி வந்து ஈஸியில் இருக்கட்டும். அப்புறம் வந்து க்ரியேட் பண்ணலாமா? இல்லை வந்து அட்வான்ஸ்குள்ளே போயிட்டு வந்துட்டு நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஷோ கார்னட்ஸையும் ஷோ டேஸ் பிளேடு இதையும் வந்துட்டு ஆன் பண்ணிக்கலாம் கைஸ். ஏன்னா இப்போ தான் வந்து அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு க்ரியேட் கொடுத்துடலாம். லோட் ஆகுது கைஸ். லோட் ஆனதுக்கப்புறமா நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். A few moments later. கைஸ், ஃபைனலாக வந்துட்டு லோட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட வேர்ல்டு. சுற்றி பார்த்துக்கலாம். நம்ம வந்துட்டு மைண்ட் கிராஃப்ட் வேர்ல்டுக்குள்ளே வந்தோன்னா ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை எதுவாக இருக்குன்னா மரத்தை வெட்டுறது தான். நம்ம மரத்தை வெட்டிட்டு மரத்தை வச்சு லாக்ஸ்ன்னு நினைக்கிறேன், அது வந்து லாக்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. அந்த லாக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா பிளாங்க்ஸாக மாற்றணும். பிளாங்க்ஸாக மாற்றினதுக்கப்புறமா ஒரு 4 பிளாங்க்ஸ் தான் தேவைப்படும்னு நினைக்கிறேன். அந்த 4 பிளாங்க்ஸை யூஸ் பண்ணி கிராஃப்டிங் டேபிள் மேக் பண்ணணும் கைஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த கிராஃப்டிங் டேபிளை யூஸ் பண்ணி வந்துட்டு ஒரே ரெண்டு பிளாங்க்ஸ் கொடுத்தா டோட்டலாக 4 ஸ்டிக்ஸ் வரும். 4 ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு 2 ஸ்டிக்ஸு 3 பிளாங்க், அந்த மாதிரி 2 ஸ்டிக்கு 3 பிளாங்க்ஸுன்னு கொடுக்கும் போது வந்து நம்மளுக்கு வந்துட்டு இது கிடைக்கும் கைஸ். என்னென்னா ஆக்ஸும் பிக்காக்ஸும் 2 கிடைக்கும் கைஸ். இப்போ நம்ம வந்துட்டு அந்த ஆக்ஸு பிக்காக்ஸை அது ரெண்டத்தையும் யூஸ் பண்ணி ஆக்ஸை யூஸ் பண்ணி வந்து 3 ஆடு வெட்டணும். 3 ஆடு வெட்டினா வந்துட்டு நம்மளுக்கு வந்து உள்ளு கிடைக்கும், 3 உள்ளு கிடைக்கும். அந்த 3 உள்ளே வச்சு நம்ம வந்துட்டு பெட்டு செய்யணும் கைஸ். அந்த 3 உள்ளு ப்ளஸ் வந்துட்டு அதோடு சேர்த்து 3 பிளாங்க்ஸை இதை வந்து நம்ம கிராஃப்டிங் டேபிளில் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து பெட்டு க்ரியேட் ஆகிரும். இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை வரைக்கும் பண்ணுவோம் கைஸ். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மரத்தை உடச்சதில் 14 பிளாங்க்ஸ் உள்ள லாக்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து இதை வச்சு என்ன பண்ண போகிறோன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி கிராஃப்டிங் டேபிள் மேக் பண்ணலாம் கைஸ். கிராஃப்டிங் டேபிளுக்கு முன்னாடி வந்து பிளாங்க்ஸ் மேக் பண்ணிக்கலாம். பிளாங்க்ஸை யூஸ் பண்ணி கிராஃப்டிங் டேபிள் மேக் பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ நான் வந்துட்டு கிராஃப்டிங் டேபிள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல ஒரு கரெக்டான இடத்துல வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த தீட்டை வைக்கலாம். வைக்க முடியல கைஸ். வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த கிராஃப்டிங் டேபிளுக்குள்ளே போயிட்டு 4 ஸ்டிக்கு சொன்ன மாதிரி 4 ஸ்டிக்கு செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்வாட் வேணாம், நம்ம ஸ்வாட் செய்ய போகிறதில்ல, ஆக்ஸும் பிக்காக்ஸும் மட்டும் தான் செய்ய போகிறோம் கைஸ். இப்போ நான் வந்துட்டு ஆக்ஸ் செஞ்சாச்சா. இப்போ ஆக்ஸை யூஸ் பண்ணி வந்துட்டு 3 ஷீப்பை, அதாவது ஆடு வெட்டி அதுக்கிட்டேருந்து உள்ளே எடுக்கணும் கைஸ். 3 ஷீப்பை வெட்டி ஆடுகிட்டேருந்து 3 ஷீப்பை வெட்டிட்டு உள்ளே எடுத்ததுக்கப்புறமா பார்ப்போம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ஃபைனலாக வந்துட்டு 3 உல்ஸ் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு நம்ம இருக்கிற இடத்துக்கு போய்க்கலாம். நம்ம வந்துட்டு இனிமேல் டெய்லி வந்து சாட்டர்டே வந்துட்டு மைண்ட் கிராஃப்ட் வீடியோ போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். எப்படின்னு தெரியல, நம்ம வந்து பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஆடு இருக்குது கைஸ். இவ்வளோ நேரம் வரல, இங்கே 2 ஆடு இருக்குது. நம்ம வந்து அவ்வளோ தூரம் போயிட்டு தேடி கண்டுபிடிச்சி ஆடெல்லாம் வெட்டிட்டு இருந்தால் சரி வாங்க. இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், கிராஃப்டிங் டேபிள் யூஸ் பண்ணிவிட்டு பெட்டு செஞ்சுக்கலாம் கைஸ். பெட்டு வந்துட்டு இந்த சைடு இருக்க எக்யூப்மெண்ட்ஸ், இது எக்யூப்மெண்ட் வேணால் ஐட்டம்ஸ்குள்ளே போயிட்டு ஐட்டம்ஸில் வந்து பெட்டு ஃபஸ்ட்டு செகண்ட்லேயே இருக்குது. பெட்டு செஞ்சாச்சு. இப்போ நான் வந்து கிராஃப்டிங் டேபிளில் எடுத்துக்கிட்டு வேறு ஒரு நல்ல இடத்துக்காக போய்க்கலாம் கைஸ். இந்த இடம் வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கா, ஈவனான பிளேஸ்க்காக போய்க்கலாம் கைஸ். ஈவனான பிளேஸ்க்கு போயிட்டால் வந்துட்டு நம்மளுக்கு வந்து வீடு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து ஒரு ட்ரீ ஒரு ட்ரீ ஃபுல்லாக வெட்டிக்கலாம் கைஸ். நம்மளுக்கு கொஞ்சம் லாக்ஸ் தேவைப்படுது. ஃபுல்லாக வந்து வெட்டிட்டு நம்ம வந்து ஒரு பிளேஸுக்கு போய்க்கலாம் கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு டர்ட் கலெக்ட் பண்ணிக்கலாம். டர்ட் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து வீடு கட்ட ஆரம்பிப்போம் கைஸ். ஓகே கைஸ், நம்ம வந்து டர்ட் கலெக்ட் பண்ணியாச்சு. டோட்டலாக நம்ம 27 டர்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இதை வச்சு கரெக்டாக ஒரு 3 லேயர்ஸ் இருக்கிற மாதிரி வந்து ஒரு வீடு கட்டிக்கலாம். ஒரு ஹைட்டை வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4வது இதில் இருக்கிறோம், இது 5வது. இப்போ வந்துட்டு டோட்டலாக கரெக்டாக 5 இல்லை, இதுதான் 5வது.
டோட்டலாக வந்து இப்போ 5 இருக்குதான்னு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அதே மாதிரி இந்த சைட்லேருந்து ஒரு 4 இது போட்டுக்கலாம் காய்ஸ். அப்போ வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ வந்து இப்போ 1 2 3 காலி ஆயிடுச்சு. சரி, நம்ம இன்னும் கொஞ்சம் கூட டேர்ட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம் காய்ஸ். பார்த்தீங்கன்னா டேர்ட் வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம் காய்ஸ். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோட்டலாக 40 டேர்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இது அதிகமாகவே இருக்குன்னு தான் தோணுது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா திருப்பி நம்ம வீடை கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். வீடுன்னு சொல்லக்கூடாது, இது வந்து ஒரு சின்ன ஒரு டப்பா கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சைடு வந்து ஒரு 4 இது எடுத்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு இங்கே ஒன்று, இப்போ வந்துட்டு இந்த சைடு போகாமல் அப்படியே இப்படி திரும்பிட்டு இந்த சைடு வந்து ஒரு 4 இது 1 2 3 டோட்டலாக வந்துட்டு நம்ம வந்துட்டு 4x6 பண்ணியிருக்கோம் கைஸ். இந்த சைடு வந்து 5 இருக்கும், இந்த சைடு வந்துட்டு 6 இருக்கும். இந்த சைடு வந்து 5, இந்த சைடு 6 இருக்கும் கைஸ். இப்போ வந்துட்டு இந்த சைடு ஒன்று வச்சாச்சு, இங்கே ஒன்று வச்சாச்சு. நம்ம பெட்டையும் வச்சாச்சு. அப்புறம் வந்துட்டு கிராஃப்டிங் எப்படியும் வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து செஸ்ட்டு தேவைப்படுது. செஸ்ட்டு செய்கிறதுக்கு வந்து பிளாங்க்ஸ் கம்மியாக இருக்குது போல இருக்குது. பிளாங்க்ஸ் கொஞ்சம் செஞ்சுக்கலாம். பிளாங்க்ஸ் வந்து தேவையான அளவுக்கு செஞ்சாச்சு. இப்போ வந்துட்டு செஸ்ட் எதுக்குள்ளே இருக்குது, இது பேரல், இது கிடையாது, நேச்சர், எக்யூப்மெண்ட், ஐட்டம்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் எதுலேயும் இல்லை. சரி வாங்க நம்ம சர்ச்சே பண்ணிடலாம் கைஸ். இப்போ சர்ச் பண்ணலாம். இப்படி போய் கிடையாது, சர்ச். ஓகே கைஸ், வந்துச்சு. CHEST செஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட்டு பிளேட்லாம் வருது. நம்மளுக்கு செஸ்ட் தான் தேவைப்படுது. செஸ்ட்டு செஞ்சாச்சு. இப்போ வந்து இப்படி வச்சுட்டு இதுதான் செஸ்ட்டு. ஒரு செஸ்ட்டு செஞ்சாச்சு கைஸ். நம்மளுக்கு வந்து இந்த ஒரு செஸ்ட்டு இருந்தால் போதும். இப்போ நம்ம வந்து இந்த செஸ்ட்டு எதுக்குன்னா செஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து நம்மளோட பொருட்கள்லாம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான பொருட்கள்ஸ்லாம் நம்ம வச்சுக்கிட்டு தேவையில்லாத பொருட்கள்லாம் வந்து உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி போட்டுக்கலாம் கைஸ். இப்போ நம்மளுக்கு வந்து எப்போவுமே வந்து வுட்டு ஆக்ஸும் அப்புறம் வந்து இது பேர் என்னது பிகாக்ஸும் வந்து நம்மளுக்கு எப்போவுமே தேவைப்படும். ஸோ வந்துட்டு அது எப்போவுமே இருக்கட்டும். நம்ம தூங்கலாம், டைம் ஆயிடுச்சு. ஆனால் தூங்குறதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணணும் கைஸ். எல்லாம் வந்து மான்ஸ்டர்ஸ்லாம் வந்து நம்ம இதுக்குள்ளே வந்துடும். நம்ம வந்துட்டு டேர்ட் எடுத்துக்கிட்டு இந்த தீட்டை ஓப்பனில் இருக்குல்ல, இதை வந்து அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே தூங்கியாச்சு. ஓகே கைஸ், இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டே வந்து நெக்ஸ்ட் எபிசோடாக பார்க்கலாம். இந்த சண்டே வந்துடும் நினைக்கிறேன். நீங்கள் வந்து அதை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருங்க. ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய், டாட்டா, குட் பை.